இந்த 12 வழியை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் நிச்சயமாக ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மாறிடலாம். நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு அப்பியர் ஆகிற நேரம் நீங்கள் தான் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுவீங்க. அட்ராக்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லுக் இல்லை, நம்மளுடைய பிஹேவியர்ஸ். நம்ம கைண்டாக இருக்கணும், ஆனால் பீப்புள் ப்ளீஸராக மாறிடக்கூடாது. கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், நம்ம கைண்டாக தான் இருக்கணும், ஆனால் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. முதலாவதாக நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கணும், அப்போ தான் மற்றவங்க உங்களை மதிப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நர்வஸ் ஆனவங்க எப்பயுமே ரஷ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவங்க, கான்ஃபிடென்ட் ஆனவங்க ஸ்லோவாக தான் மூவ் ஆகுவாங்க. உங்களுடைய நடையாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆக்ட் பண்ணுற விதம், இல்லாட்டி மற்றவங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஒரு காம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். இதுதான் அட்ராக்டிவை ரொம்ப ப்ளஸ் பண்ணும். நம்ம கற்றுனா தான் எல்லோரும் கேட்பாங்க இல்லாட்டி செவிமடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஸ்லோவாக ஸ்டெடியாக ரைட் அழகான ஒரு ப்ரெசன்ஸ் ஒன்று கொடுக்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா எல்லாருமே லிசன் பண்ணுவாங்க. நாலாவது விஷயம், இதுக்கு சொல்லுவாங்க மாஸ்டர் ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது, தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி எந்த நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கள்ல, அப்படி இருக்கவே தேவையில்லை. ஸ்டில்லாகவும் இருக்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃப்ரீஸ் ஆகும்ல, அப்படியே பார்க்க அப்படி ஒரு ஸ்டில் டைப் ஒன்று, அந்த மாதிரி இருக்க நம்ம கற்றுக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னா, நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு புலப்படும். டோன்ட் ஓவர் ஷேர்ங்கிறது தான் அஞ்சாவது விஷயம். அதாவது நீங்கள் அதிகமாக எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. நம்ம கொஞ்சம் விஷயத்தை சொல்லிவிட்டு மிச்சத்தை பிறகு சொல்கிறதுக்கு வச்சுக்கிட்டா நல்லோம். அது என்னென்னா மிஸ்டரி, ரைட்? அது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கும். நம்ம கொஞ்சம் விஷயத்தை அப்படி வச்சுக்கிட்டோமா இருந்தால் எப்பயுமே ஒரு ஈர்ப்பொன்று உருவாக்கும். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராப்பரான ஹேண்ட் ஷேக்கிங், கை குலுக்கிறது, ரைட்? ஒரு சரியான ப்ராப்பரான ஒரு கை குலுக்கல். அதே மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப காமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அந்த டச் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கும், ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கையை வந்து வெளிக்காட்டும். Watch the full video in the link below.